வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஈவெண்ட் பண்ணால் எங்கள் டீம் டிசைட் பண்ணாங்க. எங்கே ஈவெண்ட் பண்ணலான்னு டிசைட் பண்ணும்போது ஓமானுக்கு போய் ரொம்ப வருஷம் ஆகுது, ஓமானுக்கு போகலான்னு டிசைட் பண்ணாங்க. இந்த வாட்டி 15th மே அன்னைக்கு சலாலாலையும் 16th மே மஸ்கட்லேயும் ஈவெண்ட் பண்ணுறதா டிசைட் பண்ணியிருக்காங்க. ஸோ சலாலாலையும் மஸ்கட்லேயும் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் அந்த கூகுள் ஃபார்ம் இருக்குது. அந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணி அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி தமிழ் நியூ இயர்ஸ் டே. கேரளாலேயும் விசு. என் சார்பாகவும் என் டீம் சார்பாகவும் உங்கள் எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஹாப்பி விசு. ஸோ நீங்கள்லாம் உங்கள் ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஆல்சோ அண்ணன் அம்பேத்கரோட பர்த்டே. அதனால் மார்க்கெட் இன்னைக்கு கிடையாது. அதனால் இன்றைக்கி நம்ம ஜென்ரலாக மார்க்கெட்டில் என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஜென்ரல் நியூஸ் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். இது எப்படி மார்க்கெட்டை வருங்காலத்தில் எஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல கோல்ட்மேன் சாக்ஸ் என்ன சொல்லியிருந்தா, கோல்டு பேஸ்க்கு நேரம் 3200 3700 வரைக்கும் போகும் எக்ஸ்ட்ரீமு அப்படின்னு சொல்லியிருந்தான். இப்போ ஒரு பெல்ட்டி அடித்தான். என்ன சொல்கிறான், நார்மல் கேஸு 3700 இயர் ரெண்டு 3700 நிச்சயம். ஆனால் எக்ஸ்ட்ராடினரி ட்ரம்ப் ஸ்பெஷல், ட்ரம்ப் பாகவதர் நினச்சார்னா அதை 4500 வரைக்கும் கொண்டு போவாங்கிறாரு. இப்போ கோல்டு 3200, 4500ங்கிறது நியர்லி 40% அங்கேருந்து ஏறும் அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணுறார். ஸோ இன்னொரு 3500 4000 கோல்டு ஏறுங்கிறார். ஸோ அவரோட கணக்குப்படி 11,750 12,000 ப்ளஸ் டேக்ஸ் வரைக்கும் கோல்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த வருஷத்துலங்கிறாரு. நம்ம அவ்வளோனா முன்னாடி போக வேண்டாம். நம்ம டார்கெட்லேயே இருப்போம். பேசிக் டார்கெட்டு நான் சொன்னது 8,500 ப்ளஸ் டேக்ஸ் தாண்டிடும்னு. அது தாண்டிடுச்சு. 8,750 கிட்ட போயிடுச்சு. இன்றைக்கி ஒரு 10 ரூபா இறங்கியிருக்கு, 10 15. அது திரும்பி ஏறிடும். 8,750 நீங்கள் வச்சுக்கலாம், ப்ளஸ் ஜிஎஸ்டி ப்ளஸ் மேக்கிங் சார்ஜ். ஸோ இந்த 8,500ங்கிறது டிசைசிவாக உடஞ்சிருச்சு. ஸோ 80 to 85 ஓடின்னு இருந்தது. இப்போ 84 to 88 அந்த ரேஞ்சில் ஓட ஆரம்பிச்சிருச்சு. இந்த கோல்டு ரொம்ப என்தியூவாக இருக்குது. இன்றைக்கி நைட்டும் ஏறும்னு நினைக்கிறேன். ஏறிச்சுன்னா நாளைக்கு கொஞ்சம் நற்செய்திகள் உங்களுக்கு வரலாம். பட் எனிவே நம்ம கோல்டை ரொம்ப லோ லெவலில் கன்சிடர் பண்ணதுனால நம்ம பயப்பட வேண்டாம். நேற்று ஒரு ப்ரோக்ராம் பார்த்தேன். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, கோல்டு ரீட்டைல் ஆல் ஓவர் தி வேர்ல்டு 2020 என்ன இருந்ததோ அந்த லெவலில் தான் இருக்குது. ஸோ ரியல் பையிங்கிறது சென்ட்ரல் பேங்க்ஸ் தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்னுமே தான் ரீட்டைல் வாங்க போகிறதுன்னு சொல்கிறாங்க. இடிஎஃப் 2020 லெவலில் தான் இருக்குங்கிறாங்க. ஸோ இனிமே தான் அமெரிக்கா டெவலப் வேர்ல்டில் மக்கள் முழிச்சுக்கிட்டு கோல்டு வாங்க போகிறாங்க. அதே சமயத்தில் இந்த சைனா அமெரிக்கா யுத்தத்தினால சைனீஸ் சென்ட்ரல் பேங்க்கு மாஸ்க் பண்ணி கோல்டு வாங்கிட்டே இருப்பான். அது மாதிரி எல்லா சென்ட்ரல் பேங்கரும் கோல்டு வாங்க ஆரம்பிப்பாங்க. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் 3,600லேருந்து 3,700ங்கிறது நிச்சயம். அப்போனா இங்கேருந்து 15% 9,800 ப்ளஸ் டேக்ஸ் போகும். சான்ஸ் ரொம்ப பிரகாசமாக இருக்குது. 9,500லேருந்து 10,000 ப்ளஸ் டேக்ஸ் 9,600 9,700 ப்ளஸ் டேக்ஸ் 22 கேரட் கோல்டு போகும். 24 கேரட் கோல்டு 10,000 தாண்டிடும், ப்ளஸ் டேக்ஸ் ப்ளஸ் மேக்கிங் சார்ஜஸ். ஸோ உங்களுக்கு நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா நல்ல கணிசமான லாபம் பார்ப்பீங்க. இது கோல்டு ஐசோலேஷனில் பார்க்க முடியாது. நீங்கள் கோல்டை அலாங் வித் உங்கள் அதர் போர்ட்ஃபோலியோவோட பார்க்கணும். ஸோ சில போர்ஷன் ஆஃப் தி போர்ட்ஃபோலியோவில் அடி வாங்கியிருந்தால் கோல்டு அதை காம்பன்சேட் பண்ணுங்கிறத உங்களுக்கு புரிய வைக்கிறது என் கடமை. இப்போ கொஞ்சம் மற்ற நியூஸையும் பார்ப்போம். இந்த மோட்டார் சைக்கிள் ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு. இந்த மோட்டார் சைக்கிள்ஸில் ஹீரோ மோட்டார்ஸ் 29%, ஹோண்டா மோட்டார் கார்பரேஷன் 23%, மூணாவது இடத்துல டிவிஎஸ் மோட்டார்ஸும், நாலாவது இடத்துல பஜாஜும் இருக்குது. இன்னும் லீடர்ஷிப் சேஞ்ச் ஆகல. பட் சில மாதங்களில் ஹோண்டா ஹீரோ மோட்டார்ஸோட பெட்டராக பண்ணியிருக்காங்கங்கிறதுல நம்மளுக்கு சந்தேகமே இல்லை. அதே மாதிரி கார்ஸில் மாருதி நம்பர் 1, ஹியூண்டாய் நம்பர் 2,
அண்ட் டாட்டாஸ் க்ளோஸ் நம்பர் 3. 1, 2, 3 ரொம்ப க்ளோஸாக அங்கே போயிட்டுருக்கு. நம்ம மஹேந்திரா சூப்பராக கேட்சப் ஆகி ஓவர்டேக் பண்ணோன்னு நினச்ச போது புதுசாக 2 எலக்ட்ரிக் வெஹிக்கிள்லாம் போட்டு ஊரெல்லாம் கொண்டாடினாங்கல்ல, அந்த வெஹிக்கிளில் கென் அப்படிங்கிற பத்திரிக்கையில் அவங்க கார் ரெடி ஆகிடுச்சு, ஆனால் சாஃப்ட்வேர் சரியில்லை, அதனால சாஃப்ட்வேர் கிளிச்சுனால அவங்க வண்டிலாம் சரியாக ஓட மாட்டேங்குது அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் வந்து இறங்கியிருக்கு. இந்த ரிப்போர்ட் எவ்வளோ தூரம் இம்பேக்ட் பண்ணும் என்னன்னு நம்மளுக்கு தெரியாது. கென்னில் வந்திருக்கு. நான் சொல்கிறேன், இந்தியாவிலேருந்து $22 பில்லியன் ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து டாட்டாஸும் ஃபாக்ஸ்கானும் தான் மேஜர் பிளேயர்ஸு. அவங்களுக்கு அடுத்தது லக்கி ப்ரைஸு. சைனாவும் அவனும் அடித்த முதல்ல இவங்களுக்கு டே அண்ட் நைட் பிஸ்னஸ் ஓடும். அதனால் இவங்களுக்கு ஒன்றும் கவலை கிடையாது. இப்போ ஐஃபோன் 17 எங்கே பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பெரிய இக்கட்டான நிலைமை டிம் குக் முன்னாடி இருக்குது. ட்ரம்ப் ஆகவதர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸ்மார்ட் ஃபோன் கன்சியூமர் எலக்ட்ரானிக்ஸ்க்கு இப்போதைக்கு டேக்ஸ் கிடையாது, ஆனால் சிப்ஸுலாம் டேக்ஸ் போடுறச்ச அதுக்கு நான் தனியாக வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உங்களுக்கெல்லாம் தெரியும், ஃபார்மா இப்போதைக்கு டேக்ஸ் எக்ஸம்ஷன். ஆனால் இந்தியன் கம்பெனி கிளென்மார்க், ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் அண்ட் சன் ஃபார்மாவில் வந்து பல குட்ஸை திரும்பி அமைச்சிருக்காங்க அப்படின்னு செய்தி வந்திருக்கு. இது மெயினாக மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட், சொன்ன அளவுக்கு மருந்துற வீரியம் இல்லை அப்படின்னு சொல்லி திரும்பி அமைச்சிருக்கிறாங்க. இது ஸ்டாக் ப்ரைஸை எப்படி இம்பேக்ட் ஆகும்னு நாளைக்கு நம்ம பார்ப்போம். ஸோ இதுதான் மெயின் நியூஸ் இன்னைக்கு. பட் நான் ஏன் ஷார்ட்டாக இதை முடிச்சிட்டேன்னா, உங்களோட நிறைய கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். ஏன்னா இன்றைக்கி லீவு, டைம் இருக்குது. விஷ்ணு கேள்வி கேட்பார், நான் பதில் சொல்கிறேன். வணக்கம் நேர்களே, நிறைய கேள்விகள் கேட்டிருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நிறைய நியூஸஸும் இருந்தது. அந்த நியூஸை பேஸ் பண்ணி எந்த மாதிரியான ஸ்டாக்ஸில் எந்தெந்த மாதிரியான பாதிப்புகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது என்னங்கிறத நம்ம ஆனந்த் சார்ட்ட கேட்டு தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். சார், ஃபஸ்ட்டு இப்போ ஒரு பெரிய அன்சர்டனிட்டி இருக்குது. கோல்டை பற்றி பேசினாலே கோல்டை பற்றி பேசாதீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்ஸ் போடுறத பார்க்குறோம். ஆனால் அந்த அதர் சைடு வந்து கோல்டை வாங்குங்கன்னு ஏன் நீங்கள் அழுத்தமாக சொல்லலை அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ் போடக்கூடிய ஆட்களும் இருக்காங்க. இப்போ இதில் கோல்ட்மேன் சாக்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி ஒஸ்ட் கேஸ் சினாரியோ $4,500 ஒரு அவுன்ஸ் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா, 3,700 நிச்சயம், 4,500 லட்சியம்ன்ற மாதிரி கோல்டு ரேட் ஏறும் அப்படிங்கிறது தான் இருக்கக்கூடிய சிச்சுவேஷன். $4,500 இந்த வருஷம் எண்டுக்குள்ளே வந்தது அப்படின்னா ஒரு கிராம் கோல்டு என்ன ப்ரைஸ் போகும் சார் அப்ராக்சிமேட்டா? நீங்கள் அப்படி கால்குலேட் பண்ணிக்கிறீங்களா? இன்னைக்கு 3,200 இருக்குது. இங்கேருந்து 40% ஏறுங்கிறாரு. 8,700க்கு 40% போட்டுக்கோங்க. அப்ராக்சிமேட்லாம் ஒரு 3,200 ஒரு கிராம். 3,200 ஒரு கிராம் ஏறும். அப்போ இன்னைக்கு 12,000 ஒரு கிராமுங்கிறது. கோல்ட்மேன் சாக்ஸ் சொல்றது இந்த வருஷ கடைசிக்குள்ள $12,000 ஒரு கிராம் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இதை நான் சொல்லலாமா? இந்த ஒரு விஷயத்தை நான் மக்கள்கிட்ட சொல்லலாமா? சொல்லு. நீங்க பிஹைண்ட் த ஸ்கிரீன் எங்ககிட்ட 12,000 ஒரு டார்கெட் நீங்க ஃபிக்ஸ் பண்ணி ஒரு மாசத்துக்கு மேல ஆச்சு. அது ரைட். பட் ஈவன் டுடே ஐ எம் சேயிங் 12,000 இந்த வருஷத்துக்குள்ளேயே வரும் அப்படிங்கிறது எனக்கே பெரிய சர்ப்ரைஸ். ஓகே, பட் எஸ், இன் அ கப்புள் ஆஃப் இயர்ஸ் 12,000 வரத்துக்கு வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. இந்த வருஷம் என்னோட இனிஷியல் வந்து இயர் பிகேன், என்னோட டார்கெட் இந்த பிகினிங் ஆஃப் தி இயர் 12,000ங்கிறது 2 வருஷத்தில் வரும்னு நான் நினச்சேன். நான் நினச்சது அதுதான் பிஹைண்ட் த ஸ்க்ரீன்ஸு. 10,000 வந்த அப்புறம் சொல்லலான்னு இருந்தேன். எக்ஸாக்ட்லி 8,500 ப்ளஸ் டேக்ஸுங்கிறது இந்த வருஷம் பிகினிங்கில் நான் நினச்சது இந்த வருஷம் எண்ட் ஆகும்னு. அது இப்போவே வந்துருச்சு. 8,750 ப்ளஸ் டேக்ஸ். இப்போ நான் பார்க்குறது இதே ட்ரெண்டு கண்டினியூ ஆச்சுன்னா 10,000 ரீச் ஆகிடும் இயர் ரெண்டுக்குள்ளே கம்பல்சரியாக. ஓகே, 10,000 இப்போ ஆல்ரெடி ரீச் ஆகிடுச்சு. நான் சொல்கிறது 10,000 ப்ளஸ் டேக்ஸே வரும். ஸோ அப்போனா நீங்கள் வந்து 5% காயினுக்கே இப்போ 10,000 இன்ட்டு 5ன்னா ₹500 கொஞ்சம் மேலே வரும். ஸோ 10,550, 10,600 சீப்பஸ்ட்டு காயின் நம்மளுக்கு கிடைக்கும் நான் நினைக்கிறேன். 22 கேரட். ஓகே, ஸோ 24 கேரட்டு 11,500 கிட்ட போயிடும். ஓகே, அழுத்தமாக சொல்லுங்க அப்படின்னு நிறைய பேர் போட்டிருந்தீங்க. கோல்ட்மேன் சாக்ஸ் சொல்லியிருக்காங்க, அவங்க சொன்ன கணக்குப்படி இந்த வருஷ கடைசிக்குள்ள ஒரு கிராம் இப்போ இருக்கிற ப்ரைஸ்லேருந்து 3,200 வரைக்கும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கோல்ட்மேன் சாக்ஸ் சொல்லியிருக்காங்க. அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அப்புறம் ஆனந்த் சார், நீங்கள் சொன்னீங்கல்ல, நாங்கள் கோல்டு வாங்கிட்டோம்,
வாங்கி ஒரே வாரத்துல கோல்டு விலை குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லாதீங்க. இது கோல்ட்மேன் சாக்ஸ் கொடுத்திருக்கக்கூடிய கணிப்பு. அடுத்தது ஏசியன் பெயிண்ட்ஸ் சார். அவங்களோட பிஇ வந்து பேண்டமிக் லெவல்ஸ்க்கு அதை விட கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இது ஒரு வேல்யூ கன்சிடரேஷனா இல்லையா? இல்லவே இல்லை. ஏன்னா வந்து ஒன்று இந்தியாவில் ரியல் எஸ்டேட் இஸ் இன் சீரியஸ் ட்ரபிள். அது எல்லாருக்கும் தெரியும். புது ஃப்ளாட் விற்கிறது எவ்வளோ தான் நீங்கள் வந்து வீட்டை திரும்பி திரும்பி பெயிண்ட் அடித்தாலும் அவ்வளோதான். மார்க்கெட் சைஸஸ் லிமிட்டட். இப்போ ஒரு 2 பெரிய பிளேயர் மார்க்கெட்டில் என்ட்ரு ஆகிட்டான். ஒன்று வந்து பிர்லா. அவன் லெஃப்ட் அண்ட் ரைட் பிளான்ட்டு கட்டிகிட்டே இருக்கிறான். அண்ட் டிஸ்ட்ரிபியூஷனில் இவங்களோட நிறைய மார்ஜின் தரான். ஸோ அவைலபிலிட்டி வந்து ஜாஸ்தி ஆகிடும். அட்வர்டைஸ்மெண்ட்ஸும் நிறைய பார்க்க முடியும். அட்வர்டைஸ்மெண்ட்டும் நிறைய பார்க்குறீங்க. சென்னையிலேயே நிறைய இடங்கள்ல பார்க்க முடியும். ஹோர்டிங்கும் நிறைய வந்துருச்சு. ஸோ ஹி வில் ரேப்பிட்லி ஈட் இன் டு மார்க்கெட். அதனால தான் அந்த மார்க்கெட் ஸ்பேஸ் அப்படிலாம் எக்ஸ்பேண்ட் ஆகுது. அதே மாதிரி பிட்லைட்டும் என்டர் ஆகும். ஸோ இந்த மார்க்கெட் இன்னும் க்ரௌட் ஆகும். டியூலெக்ஸ் வந்து ஒரு நான் அக்ரெசிவ் பிளேயர்லேருந்து ஒரு அக்ரெசிவ் ஓனருக்கு மாறுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது மார்க்கெட் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக எக்ஸ்பேண்ட் ஆகாது. அந்த சமயத்தில் க்ரௌடிங் ஏறும். ஓகே. இது வந்து பெயிண்ட்டு தான் போகணுன்னா பெட்டர் கிராஸும் கன்சிடர் பண்ணுறது தென் ஏஷியன் பெயிண்ட்ஸ். இதில் ஜேஎஸ்டபிள்யூ வேறு ஒன்று பண்ணின்னு இருக்கிறோம். இதில் வந்து மெயின் இன்புட் ப்ராடக்ட் வந்து க்ரூடு விலை விழுந்ததுனால மார்ஜின்ஸ் எல்லாருக்குமே எக்ஸ்பேண்ட் ஆகும். பட் இந்த டிஸ்கவுண்டிங் வாருங்கிறது ஏஷியன் பெயிண்ட்ஸை படுத்தும். யார் அதிகம் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்கன்றது. ஆமாம். ஸோ அதனால் ஏஷியன் பெயிண்ட்ஸ் அஸ் தி மார்க்கெட் டு லூஸ் அண்ட் எல்லாருமே வந்து மார்க்கெட் டு கெயின் தான். ஓகே சார். ஸோ இட்ஸ் அ டாக் ஈட் டாக் வேர்ல்டு. அதனால் அது இன்னுமே அது ரிஸ்கி பெட்டு தான். இன்னும் இறங்கும். இந்த பிபைஇ கம்ப்ரஸ் ஆகும்ல. இவனுக்கு காம்படிஷனே இல்லை. எல்லா க்ரோத்தும் இவருக்கேங்கிறது போக கரெக்ட். இவரை டார்கெட் பண்ணியே காம்படிஷன் இருக்கும். அதனால ஏர்னிங்ஸ் குறையும். அதாவது மார்ஜின்ஸ் குறையும். ஸோ க்ரோத் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் குறையும். இட் ஸ்டில் ப்ராஃபிட் மே க்ரோ பட் க்ரோத் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் குறையும். அதனால் பிபைஇ கம்ப்ரஸ் ஆகும். ஓகே சார். டிசிஎஸோட ரிசல்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் டிசிஎஸ்லேருந்து அப்டேட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. நாங்கள் இதை பண்ண போகிறோம், அதை பண்ண போகிறோம், எங்களோட டோட்டல் கான்ட்ராக்ட் வேல்யூ வந்து இந்த வருஷத்துக்குள்ளே கன்ஃபார்மாக இன்க்ரீஸ் பண்ணிவிடுவோம், அந்த மாதிரியான நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருக்காங்க. நீங்கள் ஜென்ரலாக சொல்லும்போது பிபைஇ ரேஷியோ பார்க்கும்போது பிலவ் 30 அப்படிங்கிறது ஒரு ஆவரேஜ் அப்படின்னு ஐடி வச்சுருந்தேன். பட் இட் ஷுட் நோ கம் பிலோ 20. ஏன்னா 20 அண்ட் பிலோ. ஏன்னா அமெரிக்காவில் ரெசெஷன் வருது. அமெரிக்காவில் ரெசெஷன் இல்லைன்னு வைங்க, இந்த ரேட்டில் நம்ம கன்சிடர் பண்ண ஆரம்பிக்கலாம். பிலோ 30 பிஇ கூட கன்சிடர் பண்ணலாம். பட் இப்போ அமெரிக்காவில் ரெசெஷன் வருதுனாலையும் ஏஐயோட இம்பேக்ட் நம்மளுக்கு கிளியராக புரியாததுனாலையும் இந்த ரேட்டில் கன்சிடர் பண்ண முடியாது. ஐடி தான் வாங்கணும்னா இன்ஃபோசிஸ் இஸ் அட் அ பெட்டர் வேல்யூவேஷன். நான் பிஇயோட எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சார். நான் பிஇ சொல்கிறேன், அது கரெக்டான இதாக இருக்குமா அப்படிங்கிறத பாருங்கள். ஏன்னா நேற்று பில்கேட்ஸ் பேசும்போதுமே சொல்லியிருக்காரு, நாங்கள் மைக்ரோசாஃப்ட்லேருந்து நிறைய பேரை வேலையை விட்டு தூக்க போகிறோம், தூக்கிட்டு ஏஐயோட இதை கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒர்க் வீக்கே 2 நாள் 3 நாள் தான் ஒரு வாரத்துக்கு நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் இருக்கும். இப்போ டிசிஎஸ்டி ஏஐ வரும். அவங்களும் அக்ரெசிவாக அதில் உள்ள இறங்கியிருக்காங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா ஐடி வேலை வாய்ப்பு கொடுக்குங்கிறது இல்லை. ஸோ வந்து லெஸர் பீப்புள் மோர் ப்ராஃபிட்ஸு. ஆனால் இப்போ அமெரிக்காவில் ரெசெஷன் வரப்போகுது. ஸோ அமெரிக்காவில் ரெசெஷன் வந்ததுன்னா நீங்கள் எல்லாருக்குமே ஜலதோஷம் பிடிக்கும். டிசிஎஸ்ஸே 20 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. டிசிஎஸ் ஆல்ரெடி 24 சார். இப்போ இன்னொரு 4 டைம் இபிஎஸ் நான் பார்க்கல. இபிஎஸ் இன்ட்டு 4 போட்டிங்கன்னா குறையும். இன்ஃபிலாம் 16, 17க்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இன்ஃபி இப்போ 21. அது ஒரு 5 குறையும். ஹெச்சிஎல் வந்து 22, அதுவும் குறையும். அதே மாதிரி விப்ரோவும் குறையும். விப்ரோ 20. அதான் எல்லாமே ஒரு 3 டைம்ஸ் 4 டைம்ஸ் இபிஎஸ் குறையும். ஸோ அப்போ வந்து ரிசெஷனுங்கிற நியூஸ் வந்த உடனே அடி வாங்கும். அப்போ கன்சிடர் பண்ணால் போதும். ஓகே சார். இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து டிசிஎஸ் 24லேருந்து ஒரு 5% குறையிறது. 5% இல்லை, 5 பாயிண்ட். 5 இப்போ வந்து 24 இபிஎஸ் மல்டிப்ளைட் பை 4 குறையும். ஓகே ஃபைன். ஸோ பிலோ 20 வந்தால் கன்சிடர் பண்ணுறதுக்கு என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு 1 2 பார்க்கலாம். விப்ரோ ஆல்ரெடி 20ல் இருக்குது. அப்போது அது வந்து பிலோ 15 பிலோ 14 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. பட் 17லேருந்து 1 2 வாங்க ஆரம்பிக்கிறோம். 17 ஒரு ஐடியல் நம்பராக வச்சுக்கலாம். பி டு கன்சிடர் சீரியஸ்லி யூ கேன் ஸ்டார்ட். 1 2 தான் வாங்க போகிறீங்க, என்கிட்ட ஐடியே கிடையாது அப்படின்னா இதில் வாங்கலாம். ஐடி பி சார்.
ஐடிபிஸ்னால் வெயிட் பண்ணுங்க, ரிசெஷன் கன்ஃபார்ம் ஆகட்டும் அமெரிக்காவில். அது வரைக்கும் கையே வைக்க வேண்டாம். ஐடிபிஸ் கூட. ஃபார்மா செக்டார் சார். ம் ஃபார்மா செக்டார்ல இன்னும் டாரிஃப் அனௌன்ஸ்மெண்ட் வரல. அதுக்கு முன்னாடியே இந்த ரீகால் அது இதுன்னு நிறைய அதுதான் விஷயங்கள் வந்து அது நத்திங் டு வரி அபவுட். நத்திங் டு வரின்றது புரிஞ்சுக்க முடியுது சார். ஆனா அதுல ஆல்ரெடி ஒரு சில விஷயங்கள் போயிட்டு இருக்கு. அதுவே ஷேரோட பிரைஸை வந்து பாதிக்குமோ அப்படின்ற ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கக்கூடிய சூழ்நிலையில அதெல்லாம் ஒரு நாள் 2 நாள் பாதிக்கும். ட்ரம்ப் டாரிஃப் அனௌன்ஸ் பண்ணிட்டார் அப்படின்னா ம் ஃபார்மா செக்டார்ஸ் எந்த அளவுக்கு அடி வாங்க வாய்ப்பு இருக்கு? நீஜர்க் ரியாக்ஷனில் 10% கூட விடலாம். அமெரிக்காவுக்கும் சீப்பாக மருந்து வேணும். ம் அமெரிக்கன் கம்பெனிஸாலையும் இவ்வளோ மருந்து மேனுஃபேக்சர் பண்ண முடியாது. ம் ஸோ பீப்புள் வில் பை அட் ஹையர் ப்ரைஸஸ். ஹையர் பிரைஸஸ் ஷேர் சொல்றீங்களா இல்ல மருந்துகளை சொல்றீங்களா? மருந்துங்களை ஹையர் ப்ரைஸஸில் வாங்குவாங்க. கொடுத்து என்னன்னாலும் வாங்கி தான் ஆகணுன்ற சுச்சுவேஷன்ல வாங்குவாங்க. அதனால சேல்ஸ் இப்போ நடக்கும். எனக்கு தொண்டை கட்டின்னு எடுத்துன்னு வச்சுக்கோங்க, ம் நான் ஹால்ஸ் வாங்கி சாப்பிட்டு தான் ஆகணும். ம் ஹால்ஸ் விலை 10 பைசா ஏறிடுச்சு, 50 பைசா ஏறிடுச்சு, அதனால் வாங்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. அதனால அந்த அவங்களுக்கு கம்பெனிஸ்க்கு வரக்கூடிய அந்த ரெவென்யூங்கிறது பெருசா பாதிக்காது. பாதிக்காது, இந்த லாங் டேர்ம் பாதிக்காது. ஓகே சார். இப்போ ஃபார்மா செக்டார்ல வந்து சன் ஃபார்மா வந்து 34 PE, சன்ஃபார்மா இது 3 தான். ஜைடஸ், ரெட்டி, நாட்கோ. ஜைடஸ், ரெட்டி, ரெட்டி, அதாவது ஜைடஸ் லைஃப் சயின்சஸ். ஜைடஸ் லைஃப் சயின்சஸ், நாட்கோ, ரெட்டி. ஓகே ரொம்ப போர் அடிச்சா கொஞ்சோண்டு சிப்லா. ஓகே. ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் வந்து 19 கிட்ட இருக்கு சார். நீங்க ஐடி செக்டாருக்கு ஒன்று சொன்னீங்கல்ல, பிலோ 20 வந்தா அதே 17 வந்தா ரேஞ்சில் வரும். இப்பவே ஆக்சுவலா அது கன்சிடரேஷன் ரேஞ்ச் தானா நீங்க சொல்றது? நான் சொல்கிறதெல்லாம் கன்சன்ட்ரேஷன் ரேஞ்சு கீழே போயிடுச்சு. ம் நாட்கோ 7 டைம்ஸ் 7 அதுதான் சார். அதனால தான் கேட்குறேன். நாட்கோ அதனால தான் கண்ண முடின்னு கன்சிடர் பண்ணலாம். ரெட்டி நான் பார்த்தபோது 17 to 15 டைம்ஸ் earnings இருந்தது. ம் ஸோ ரெட்டி, நாட்கோ அண்ட் இதெல்லாம் 3மே கன்சிடரேஷன் ரேஞ்சில் வந்துருச்சு. ரெட்டி 17.3ல இருக்கு அதான் சார். 3மே கன்சிடரேஷன் ரேஞ்சில் வந்துருச்சு. எனக்கு சந்தேகம் என்னன்னா, எனக்கு அப்போ ஜைடஸ் லைஃப் சயின்சஸை விட இது பெட்டர். நாட்கோ இன்னும் பெட்டர். நாட்கோட பெட்டர். 100% பெட்டர். எஸ். அண்ட் நாட்கோவில் இப்போ என்ன இன்னொரு ப்ராப்ளம் வரும்னா, ம் இது அமெரிக்காவில் நிறைய சேல்ஸ் இருக்குது, ம் அதனால அடிபடலாம். ம் ம் ஸோ நம்மளுக்கு நாட்கோ சூப்பர், ரெட்டி சூப்பர், ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் சூப்பர். எனக்கு இது 3ம் போர் அடிக்கிறதுனா இதெல்லாம் 50 வச்சுருந்தோம்னா 1 2 சிப்லா வச்சுக்கலாம். ஓகே. இப்போ நாட்கோ, ஜைடஸ் அண்ட் டாக்டர் ரெட்டி. ரெட்டி நாட்கோ 7. அப்போ நான் கொஞ்சம் லம்பா அதுல நம்புனா வேணாம் பாஸ், என்ன ஆகுன்னே உனக்கு தெரியாது. ஓகே சார். என்கிட்ட இருக்கிற 10,000 ரூபாயில 10,000 ரூபா இருந்ததுன்னா 3,000 ரூபா நாட்கோக்கு போடலாமா சார்? 3000 ரூபாய்க்கு நாட்கோ போடலாம். டாக்டர் ரெட்டி ஒரு 2,000 ரூபா போடலாமா சார்? மார்க்கெட் 2000 ரூபா, 1000 ரூபா லைஃப் சயின்சஸ், மீதி 4000 ரூபா கோல்டு. ஓகே சார். அந்த கொஞ்சம் ஐடிசியும் வேணும் எனக்கு. உங்களுக்கு ஐடிசி கொஞ்சம் வேணும். என்ன பண்ணாலும் அது கொஞ்சம் ஊர்கா மாதிரி ஐடிசி. அப்புறம் நம்ம நிற்கிறது இல்லை. ஆமா சார். எஸ். ஓ கோல்டுக்கு இதா நிக்குது. கரெக்ட். அவர் ஹெட்ஜாவே அது மாறிடுச்சு. ஐடிசி இஸ் அ ஹெட்ஜ், கோல்டு இஸ் அ ஹெட்ஜ், ப்ளஸ் இந்த 3. ஓகே சார். ஸோ 10,000 ரூபாய் இப்படி தான் பிரிக்கணும் ஆமாம். ஃபார்மா செக்டாரை பொறுத்த வரைக்கும். ஃபார்மா பீஸ் சார், ஃபார்மா பீஸும் கன்சிடர் பண்ணணும். ஐடி பீஸை கன்சிடரே பண்ணாதீங்க, நீங்க ஃபார்மா பீஸை ஏன்னா கன்சிடர் பண்ணுங்க. ரிசெஷனில் அது அஃபெக்ட் ஆகும். ஃபார்மா இட் won't affect பிகாஸ் ஆஃப் ரிசெஷன். ஓகே சார். சார் இப்போ எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வரப்போகுது. பைக்ஸை பொறுத்த வரைக்கும் ஹீரோ மோட்டோ கார்ப் தொடர்ந்து அவங்க 25 வருஷமா நம்பர் 1 அப்படின்ற சுச்சுவேஷன்ல இருக்காங்க. இப்போ அவங்களுடைய பிஇ அப்படின்னு பார்த்தா 17, பஜாஜோட பிஇ 29. இது என்ன டிஃப்ரென்ஸ்னா, ம் பஜாஜ் எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் ஆல்ரெடி ப்ராஃபிட்டபிளாக பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ம் எலக்ட்ரிக் 3 வீலர் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இவங்களால எலக்ட்ரிக் ஸ்கூட்டரே பண்ண முடியல. ஸோ இவங்க ஏற்றுற முனியின் அப்புறம் தான் இந்த பவுன்ஸ் வரும். அந்த கேள்வி தான் சார். அப்ப கன்ஃபார்மா இவங்க ஏத்தர முழுங்கிடுவாங்க. டெஃபினட்டாக முடியும், இல்லாட்டா வேறு ஏதாவது ஒன்று முடிக்கிடுவாங்க. இப்போ ஹார்லி டேவிட்சனோட டைப் பண்ண மாதிரி ம் ஏத்தரை டைப் பண்ணி ஏத்தரை முழுங்கிறது தான் ஏத்தருக்கும் நல்லது, இவங்களுக்கும் நல்லது. ஒரு சப்சிடரி ஆஃப் ஹீரோ மோட்டராக இருக்கிறது ம். நல்லது. ஏத்தருக்கு. ஹீரோக்கு ஹீரோக்கும் தான் நல்லது. ஏன்னா ஹீரோக்கிட்ட இருக்கிற டிஸ்ட்ரிபியூஷன் ஏத்தர்கிட்ட இருக்காது. அப்போ ஹீரோ வந்து ப்ரொடக்ஷன்ல வீக்கா? ஒரு ப்ராடக்ட்டை கண்டுபிடிக்கிறதுல வீக்கா? R&D 0. அதுதான் R&D 0. ஸோ ஒரு ப்ராடக்ட் இருக்கு அப்படின்னா அதை கரெக்டாக மேனுஃபேக்சர் பண்ணி டெலிவரி பண்ணி காசை வாங்கிடுவோம். அந்த சத்யராஜ் ஒரு ஜோக்ல சொல்லுவார், வீடு கட்டி வச்சா நான் பாட்டுக்கு உள்ள போய் உட்காந்துக்க போறேன், அதே அதுக்காக தான். அதுக்காக செங்கல் வாங்கி வீடு வாங்கி அதே தான். சிமெண்ட் வாங்கி கட்டிட்டு இருக்கிறதுக்கு. அதெல்லாம் முடியாது. அது ட்ரை பண்ணி அவங்களால பண்ண முடியல. ஓகே ஃபைன் சார். ஸோ ஹீரோ மோட்டோ கார்ப் 17.7, பஜாஜ் 29. இப்போ இதில் நீங்கள் சொல்கிற டிஃப்ரென்ஸில் ஹீரோ மோட்டோ கார்ப் R&Dல 0, அவங்களோட டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க்கு. பஜாஜ் எல்லாத்துலேயுமே கில்லி. பஜாஜ் ஃபைனான்ஸும் கில்லி, மார்க்கெட்டிங்கும் கில்லி, எக்ஸ்போர்ட்லேயும் கில்லி,
ஸோ அதனால தான் அந்த ப்ரீமியம். அப்போ 29 பிஇ, 17 பிஇ. நான் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்கட்டும்? இது ரொம்ப இக்கட்டான கேள்வி. 1:1 கொடுக்கலாம். 1:1 குடுக்கலாமா சார்? பட் நான் பஜாஜ் இப்போ இந்த ரேட்டில் நான் ரொம்ப சீப்பாக கன்சிடர் பண்ணிட்டேன். ஸோ நான் இந்த ரேட்டில் இதை கன்சிடர் பண்ணுவேன்னா எனக்கு தெரியாது. ம். ஐ மே கோ டு ஃபார்மா. பட் நான் ஆட்டோ தான் வாங்க போகிறீங்கன்னா ம். என்ற 10,000 ரூபா இருந்ததுன்னா ம். 5,000 ரூபா 4,000 ரூபா டாட்டா மோட்டார்ஸும், ம். 4,000 ரூபாய்க்கு டாட்டா மோட்டார்ஸு, ம். 3,000 ரூபாய்க்கு பஜாஜ், 3,000 ரூபாய்க்கு சார், ஹீரோ மோட்டார். பஜாஜ் 3000 ரூபாய்க்கு பாதி ஷேர் தான் சார் கிடைக்கும். 7000 சில்லறை எவ்வளவோ இருக்கு சார். 10,000 ரூபாய் இருந்தால் நான் சொன்னேன். அந்த 10,000 ரூபாய் இருக்கு. அப்போ நான் 20,000 ரூபாய் இருக்குன்னா ம். அப்போ நான் ஒன்லி ஒரு பஜாஜும் ம். ஒரு மாதம் ஹீரோ மோட்டார்ஸ் அண்ட் டாட்டா மோட்டார்ஸ், ஒரு மாதத்தில் பஜாஜ் அண்ட் டாட்டா மோட்டார்ஸ். அந்த மாதிரி கன்சிடர் பண்ணிக்கலாம். பட் ம். பஜாஜ் வாங்குறதுக்கு பதிலாக யூ கேன் பை ஐடிசி. சார், ஐடிசி அப்படியே இருக்கு சார். பஜாஜ் வந்து நான் போன வாரம் வாங்கினேன். எனக்கு அது இப்போ 5%. லாங் டேர்மில் ஐடிசி கொடுக்கறது இவங்க கொடுக்க மாட்டாங்க. ஓ. ம். ஓகே சார். அதில் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களா சார்? ஐ எம் வெரி ஸ்ட்ராங். ஓகே சார், ஃபைன். ஸோ இன்னைக்கு வந்து ஐடி செக்டாரை டிஸ்கஸ் பண்ணோம், ஃபார்மா செக்டாரை டிஸ்கஸ் பண்ணோம், டூ வீலர் செக்டாரை டிஸ்கஸ் பண்ணோம். அதில் எப்படி கையில் ஒரு 10,000 ரூபாய் இருந்தது அப்படின்னா அதை எப்படி செக்ரிகேட் பண்ணி எது இதில் எப்படி எப்படி அண்ட் இதில் 2 விட்டீங்க நீங்கள். ம். பெஸ்ட்டு ஸ்டாக் டு கன்சிடர் ஹோண்டா மோட்டார் கம்பெனி, தென் யூ ஹேவ் டொயோட்டா, ம். அதுக்கப்புறமா இருக்கும் உங்கள்கிட்ட ஹீரோ, அதுக்கப்புறம் பஜாஜ், அண்ட் இஃப் யூ ரியலி வாண்ட் டு டேக் சான்சஸ் பிவைடி. பிவைடி. அப்போ நீங்கள் இப்போ சொன்னதில் 3 கம்பெனி வந்து அப்ராட் மார்க்கெட்டில் தான் வாங்கணும். இதில் ஹைலைட் என்னன்னா, போன வாரம் சாட்டர்டே வீடியோன்னு நினைக்கிறேன், நீங்கள் அதில் பேசும்போது தெளிவாக சொல்லிட்டீங்க. கையில் பாண்டு ஸ்டாக்ல எல்லாமே சேர்த்து வச்சு 50 லட்ச ரூபாய் இல்லை அப்படின்னா நீ அப்ராட் மார்க்கெட்டை பார்க்காத Yes. அப்படின்றத சொல்லிட்டீங்க. பட் நீ அப்போ திரும்பி இதில் வேல்யூ கேட்டேன்னா ஆ. என்னால் இதுதான் சொல்ல அப்போ நீங்க இப்ப சொன்னதுல 3 ஷேர்ஸ்ல வந்து இப்ப நாங்க வியூவர்ஸுக்கு பாதி அடிபட்டுரும். 50 லட்ச ரூபாய் கையில நாங்க வச்சிருந்தோம் அப்படின்னா எங்களெல்லாம் கையிலேயே பிடிக்க முடியாது சார். பட் இதுதான் ரியாலிட்டி. ஓகே, ஃபைன் ஃபைன் சார். ஸோ இன்னைக்கு வந்து ஐடி செக்டார், ஃபார்மா செக்டார் அண்ட் டூ வீலர் மார்க்கெட் செக்டார் எப்படி இருக்கு, அதுல என்னென்ன ஷேர்ஸ் கையில் ஒரு 10,000 20,000 வச்சிருந்தா எப்படி பிரிச்சு இன்வெஸ்ட் பண்ணலாம், ஆனந்த் சார் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுவார் அப்படின்றத நம்ம கேட்டிருந்தோம். இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொன்னார். நன்றி சார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோ முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்ட்டு அனுப்புங்க. ஹிந்தியில் பைசா போல்தா ஹை, கன்னடத்தில் மணி மாத்து, தெலுங்குல மணி மாத்துலு, அண்ட் மணி பேச்சு மலையாளத்துலேயும் இந்த சேம் கண்டென்ட் அவைலபிளாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸை சொல்லி அவங்கள பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன். அதில் 2 தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்கள்ல 3 புஸ்தகம் கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவு செஞ்சு moneypage.com விசிட் பண்ணுங்கள்.